எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய அன்பான பக்த பெருமக்களே, யோகி ராம் சரத்குமார் என்கிற கலியுக அவதார கடவுளை பற்றிய சரியான புரிதல் இன்னும் உங்களுக்கு வரவில்லை. நீங்க எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் பற்றிய சரியான புரிதலுக்குள் வந்தால் மட்டுமே அவருடைய வழிபாடு என்பது உங்களுக்கு பயனளிக்கும். பொதுவாகவே நீங்கள் கோயில்களுக்கு போகிறது விதியும் இந்த யோகி ராம் சரத்குமார் வழிபாடு ரெண்டும் ஒரே விதி, உங்களுக்கு ஒன்று தான். பகவான் யோகி ராம் சரத்குமார் என்பவர் சும்மா நீங்கள் எதை செய்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது. பல ஆண்டுகள் பகவான் யோகி ராம் சரத்குமாரோடு இருந்து பணி செய்த பலரை ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் பகவான் யோகி ராம் சரத்குமார் அவருடைய பேரை கூப்பிட்டு போதும் போதும் இனஃப், நாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தனக்கு ஆசிரமம் கட்டிய முக்கியமான ஒரு பக்தரையே ஒரு நாள் கூப்பிட்டு போதும், எல்லாம் போதும், நாம் போகலாம் சொல்லியிருக்கிறார். நான் ஏதோ யோகிராம் சரத்குமார் கூடவே இருக்கேன், நான் யோகிராம் சரத்குமாருக்கே சேவைகள் செய்தேங்கிற ஒரு பெண்மணி, வயதான ஒரு பெண்மணி யோகிராம் சரத்குமார் கூட தான் இருந்தாங்க, பகவானுக்கு தான் சேவைகள்லாம் செய்தாங்க. ஆனால் மனதுக்குள்ள முழுக்க அழுக்கு. தான் ஒரு உயர்ந்த ஜாதி பெண் என்பதால் தவறி யாராவது கீழே அப்படி இப்படி யாரோ தொட்டுட்டா, தொடாத என்னை தொடக்கூடாது அப்படின்றாங்க. ஒரு நாள் தவறி கீழே விழுந்த உடனே ஓடி போய் ஒரு பெண்மணி தூக்க போகிறாங்க. நோ, என்ன தொடக்கூடாது. அகங்காரம், ஆணவம், திமிர். பகவானுக்கே சேவைகள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு வாட்டி விழுந்து இந்த கை உடைஞ்சி, ஒரு வாட்டி விழுந்து இந்த கை உடைஞ்சி, ஒரு வாட்டி விழுந்து ஹிப்பு உடைஞ்சி, இப்போ பல ஆண்டுகளாக படுக்கையிலே இருக்கிறார். நான் உங்களை எச்சரிக்கவில்லை, உண்மையே சொல்றேன். இது பகவான் யோகி ராம் சரத்குமார் மட்டும்தான் நடக்குமானா இல்லை, நீங்கள் போகிற கோயிலே இது நடக்கும். ஆனால் உங்களுக்கு அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் கோயிலுக்குன்னு போவீங்க, அங்கே போய் இதே வேலையை தான் காட்டுவீங்க. அங்கே போய் பக்கத்தில் நிற்கிறவங்கள திட்டுவீங்க, அங்கே போனால் அதை பண்ணுவீங்க, சேட்டை பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் அந்த சேர் எடுத்து போடச்சில்ல, கடைசியாக அந்த பாதுஷா என்னைக்குமா கொடுத்தோம், பாதுஷா புத்தாண்டு அன்னைக்கா ஒரு சேருக்குள்ளே கிடக்கு. அந்த தூணுக்கு பின்னாடி ஒரு சேர் இருக்குது, அதுக்குள்ளே பாருங்கள் முட்டாய் பேப்பர், என்னெல்லாமோ குப்பை கூளம் அவ்வளோ. அந்த சேரு காலுக்குள்ளே தான் இப்போ தூக்கி போடுறேன், ஏன்னா ரொம்ப ஈஸி, வெளியாக இருக்கு தெரியாது. டீ கப்பு. நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வினையை உண்டு பண்ணும். சத்தியமாக நான் உங்களை மிரட்டல். கோயிலுக்கு போனாலும் தான் சொல்கிறேன், கோயிலுக்கு போனாலும் தின்னுட்டு எச்சி எங்கே போடுறது, பிறரை தூற்றுறது, பிறரை கேவலமாக நினைக்கிறது, நான் பெரிய ஆள் நினைக்கிறது. எங்கள் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு, அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த சிவன் கோயில் பற்றின வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் இந்த சிவன் கோயிலுக்கு நான் திருப்பணி செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் அடி வாங்கி வாழ்க்கையில் நொறுங்கி நூடுல்ஸாக போயிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஆண்டவா, இந்த பாமர ஜனங்களை நான் எங்கே போய் சொல்கிறது? பல பேருக்கும் இங்கே அதானே இருக்குங்க, வரவங்க எல்லாருக்கும் திமிரு, ஆணவம், அகங்காரம். யாராவது சொல்கிறத கேட்குறீங்களா? இது மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணும், மிகப்பெரிய அழிவை தரும். இது பகவான் யோகி ராம் சரத்குமார்ட்ட மட்டும் இல்லை, எங்கே போனாலும் சரிதான். பகவான் யோகி ராம் சரத்குமார் கூடவே இருந்தேன், பகவான் யோகி ராம் சரத்குமாருக்கே நான் சேவைகள் செய்கிறேன், பகவான் யோகி ராம் சரத்குமாருக்கே நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று இருந்தாலும் உங்களுடைய சிந்தனையும் செயலும் தூய்மை இல்லாத பட்சத்தில் அது மிகப்பெரிய பின்விளைவு உங்களுக்கு தரும். இந்த பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் அந்த பக்கம் மேற்கு பக்கம் இருக்கிற வடக்கு பக்கம் இருக்கிற சிவன் கோயிலை நான் சொல்கிறேன், எவ்வளவு அங்கே அகங்காரத்தில் ஆணவத்தில் ஆட்டம் போட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு என்ன நடந்தது? யாரும் இல்லை இன்னைக்கு. அன்பானவர்களே, ஒரு கோயிலில், ஒரு ஆசிரமத்தில் நாம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் எப்படி இருக்கணும், எவ்வளோ பயந்து தெளிவோடு இருக்கணுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே வந்து நம்முடைய சொந்த புத்தி பேதங்களெல்லாம் அங்கே காட்டினா அது பெரிய பிரச்சனையை தரும் உங்களுக்கு. இது நாம் இங்கே சொல்கிறது இல்லை, எல்லா கோயிலும் இது நடக்கும். ஆனால் அங்கே இதை யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க.
நீங்கள் பாட்டு போவீங்க, அவ்வளோ சேட்டை அங்கே போய் காமிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க. உங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் துன்பமாக இருக்கும், உங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆனாயா இப்படி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அங்கே போய் காட்டுறது அவ்வளோ வேண்டாத்தின வேலை. அதான் அன்னைக்கு சொன்னேன், திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறோம் ஃபுல்லாக 10 டன் குப்பையை 100 டன் குப்பையை அங்கே ஆக்கி வச்சுட்டு வரான். எப்படி பலன் கிடைக்கும்? எப்படி பலன் கிடைக்கும்? கோவிலில் அந்த கொடி மரத்துக்கு பக்கத்தில் பலிபீடம்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த சனியனுக்காவது தெரியுமா? பலிபீடம்னா அங்கே என்ன கோழியாக வெட்டுறான்? அதில் பலிபீடம் என்பது உன்னுடைய ஆணவம் அகந்தை எல்லாத்தையும் அங்கே பலி கொடுத்துட்டு உள்ள போ. நான் என்கிற திமிர அங்கே பலி கொடுத்துட்டு உள்ள போன்னு சொல்கிறத பலிபீடம் வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வீட்டில் காட்டுற அத்தனை சேட்டையை இங்கேயும் காட்டுறீங்க. அது பெரிய பிரச்சனை தரும். இங்கே எத்தனை பேருக்கு பக்தி இருக்குது? நான் தயவுசெய்து சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். பூரியில் இங்கே கொடுக்குற மாலையில் கையில் போடுற வளையலில் இதில் இருக்கிற கவனம் வழிபாட்டில் எங்கே இருக்குது? நாமத்தில் எங்கே இருக்குது? கிடையாது. பகவான் யோகி ராம் சுரத்குமாரை ஒரு முறை ஒரு படம் எடுத்தார். அந்த படம் அழகாக இருந்தது. சிவகாசியில் கொண்டு போய் பிரிண்ட் போட்டு அது கீழே கடவுளின் குழந்தை யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலைன்னு கீழே போட்டாங்க. போட்டது 10 படம் தான் போட்டாங்க. அந்த 10 படத்தையும் கொண்டு பகவான்கிட்ட கொடுக்குறாங்க. பகவான் அந்த படத்தை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கீழே எழுதியிருக்குல்ல கடவுளின் குழந்தை யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலை, அதை திருப்பி 1000 வாட்டி படிச்சுக்கிட்டே இருக்கிறார். எதிர்த்தாப்பில் இருந்த அத்தனை பக்தர்களுக்கும் கொதியாக இருக்குது, இந்த படத்தில் ஒன்று நமக்கு கிடச்சிடாதா. ஏன்னா இப்போ நிறைய படம் வந்துட்டு, அப்போ படமே கிடையாது. நமக்கு ஒரு படம் கிடச்சிடாதான் எல்லாரும் ஆசையோடு இருக்கிறாங்க. சாமி ரொம்ப நேரம் கழித்து எல்லாருக்கும் ஒரு படம் கொடுத்தாரு, எல்லோரும் ஆசையோடு வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து என்ன நினச்சாருன்னு தெரில, அந்த படத்தெல்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டார். பக்தர்கள்லாம் பொறுக்க முடியாமல் சாமிகிட்ட, சாமி எங்களுக்கு ஒரு படம் வேணும் சாமி, தாங்க சாமி. பகவான் சொன்னார், இந்த படத்திலோ இந்த உருவத்திலோ ஒன்றுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த படத்திலோ இந்த உருவத்திலோ ஒன்றுமே இல்லை. ஆனால் கீழே எழுதியிருக்கிறதே ஒரு பெயர், அதில் தான் எல்லாமே இருக்கிறதுனார். என்ன பேர்? யோகி ராம் சுரத்குமார். இந்த படத்திலோ இந்த உருவத்திலோ இந்த பிச்சைக்காரங்கிட்டே ஒன்றுமே இல்லை. ஆனால் கீழே எழுதியிருக்கே ஒரு பெயர், அதில் தான் சர்வமும் இருக்குது, சகலமும் இருக்குன்னு சொன்னார். அட பைத்தியங்களா! எவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன், அந்த நாமத்தை மிஞ்சி ஒன்றுமே இல்லை. இங்கே வந்திருக்கிற சில பேர் அப்போ தான் அங்கே கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நம்ம நாமம் சொல்லிட்டு இருப்போம், அங்கே புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ அவங்க வேற ஒரு வழிபாட்டில் இருக்கிறாங்களா, இங்கே அப்போ எதுக்கு வராங்க? இங்கே எதுக்கு வரணும்? அப்போ நான் சொல்கிறது சரிதானே? பூரியிலையும் கிழங்குலேயும் தான் கவனம், கொடுக்குற ருத்ராட்ச மாலையிலையும் கையில் போடுற வளையல்லேருந்து தான் கவனம். அன்பானவர்களே, நான் உண்மையிலே சொல்கிறேன், இது பேரழிவை தரும். பகவான் யோகி ராம் சுரத்குமார்கிட்ட இந்த மாதிரி முரண்பாடாக நடந்தவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாறு நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு சிவாலயத்தில் வைஷ்ணவாலயத்தில் போயும் இதே மாதிரி நடந்தவங்க என்ன ஆனாங்க நிறைய வரலாறு இருக்குது. நான் திருப்பி உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே வந்தா யோகி ராம் சுரத்குமார், ஸ்ரீராமன், அருணாச்சல சிவ என்கிற இந்த 3 எழுத்துலையுமே நீங்கள் 3 வார்த்தையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. வேற எல்லாமே உங்கள் வீட்டில் கிடைக்கிறது, உங்களுக்கு கடையில் கிடைக்கிறது, வெளியே கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத 3 விஷயம் இங்கே கிடைக்குது. ஒன்று யோகி ராம் சுரத்குமார், ஒன்று ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஒன்று அருணாச்சல சிவன். இந்த 3 இங்கே தான் கிடைக்கும், கடையில் கிடைக்காது. இப்போ நாம் இங்கே எல்லாரும் நாக்க தொங்க போட்டுட்டு இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், வெளியே கிடைக்கும். அன்பானவர்களே, தயவு செய்து அந்த இதிலலாம் கவனத்தை செலுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, பார்க்கச்சில ரொம்ப சங்கடமாக இருக்குது. பலரும் இங்கே காட்டுற கூத்துகள்லாம் பயங்கர பரிதாபமாக இருக்குது. எனக்கு என்ன சங்கடம்னா, இவங்கெல்லாம் என்ன பின்விளைவை சந்திக்க போகிறாங்கங்கிற ஒரே ஒரு சங்கடம் தான். தயவு செய்து இங்கே வந்தால் பகவான் மீது மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். பல நாட்கள் நான் சாப்பிட்றதே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நான் சாப்பிட்றதே இல்லை. சாப்பாடுங்க முக்கியம் இல்லை, கிடைக்கிற பிரசாதம் முக்கியம் இல்லை, இங்கே கிடைக்கிற ஞானம் தான் முக்கியம். கோயிலை விட ஏன் ஆசிரமம் உயர்ந்தது தெரியுமா? கோயிலில் போனால் உங்களுக்கு வெறும் உண்டை கட்டி தான் கிடைக்கும். ஒரு புண்ணாக்கு பயில உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ண மாட்டான். ஆனால் ஆசிரமத்தில் உங்களுக்கு உபதேசம் கிடைக்கும், வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறது. கோயிலை விட ஆசிரமம் உயர்ந்தது. 1000 கோயில் கட்டிடலாம். நீங்கள் ஏதோ மந்திரத்தை சொன்னால் அங்கே ஒரு சாமி வேணா கொஞ்ச நாளைக்கு வந்து உட்கார்ந்துருக்கும். ஒரு ஆசிரமத்தை நீங்கள் கட்ட முடியாது. ஏன்?
அந்த ஆசிரமத்தில் ஞானத்தோடு கூடிய ஒரு குரு வந்து உட்கார்ந்தாதான் அந்த ஆசிரமம் நடக்கும், இல்லாமல் ஒரு மயிரை நடக்காது அந்த ஆசிரமம். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை தேடுவதற்கு தான் நீங்கள் துணியணுமே ஒழிய, ஞானத்தை அடைவதற்கு தான் நீங்கள் நினைக்கணுமே ஒழிய, மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுடைய கவனம் போகிறப்போ இங்கே நீங்கள் பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. நான் உங்களை மிரட்டுறதுக்கோ உங்களை நான் எதுக்கும் சொல்லலை, உண்மையே சொல்கிறேன். ஒருவேளை இந்த நாமத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த நாமத்தை என்னாலலாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கு, நான் வந்து கீழே வச்சு புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் பெரிய பட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய மாலை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு நான் வேண்டாத்தின வேலை அவளும் செய்துட்டு இருப்பேன், எனக்கு அதை கொடு, என் பையனுக்கு இதை பை ஆர்டர் எல்லாம் சொல்லுவேன், அப்படி நான் அதில் தான் கவனத்தை செலுத்துவேன், முட்டாயை வாங்கிக்கிட்டு சேருக்குள்ளே போடுவேன், இங்கே அவ்வளோ குப்பையாக்கி போட்டு போவேன். அன்னைக்கு யாரோ பிஸ்கட்டெல்லாம் எல்லாம் பிடிச்சதுன்னு அந்த பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கேட்டுக்கு முன்னுக்கு போட்டிருக்கு. இது என்னது? இது பொது கக்கூசா? இது பொது கக்கூசா? ஒரு ஆசிரமம் கிடைக்குமா முதல்ல நமக்கு? ஒருத்தருக்கும் அந்த சிந்தனையே இல்லை. ஒரு குப்பையை பத்திரமா எடுத்து வைப்போம், பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு மூடியை தூக்கி தூர போடணும், பாட்டில் தூக்கி அந்த பக்கம் அந்த கார்டனுக்குள்ளே ஒரு பாட்டிலை தேடி அலைகிறோம், ராத்திரி ஃபுல்லாக பாட்டில் பிறக்கிறோம். யார் சொல்லி தந்தா இந்த மாதிரி உங்களுக்கு? யார் உங்களுக்கு இப்படிலாம் சொல்லித்தரா? நான் உங்களுக்குன்னு சொல்லிடுறது இங்கே எனக்கு எதிர்த்தால இருக்கிறவங்களுக்கு இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற பாவங்களை நான் சொல்லலை, இந்த வீடியோ பார்க்க போகிறவங்கள தான் நான் சொல்கிறேன். பாட்டிலை தூக்கி அங்கே தூக்கி போடுறது, மூடியை தூக்கி இங்கே தூக்கி எறிகிறது, முட்டாயை தின்னுட்டு பேப்பரை தூக்கி அதுக்குள்ளே போடுறது, பிஸ்கட்டை தின்னுட்டு அங்கே தூக்கி போடுறது, காப்பி டீ கப்பை குடிச்சிட்டு அங்கே தூக்கி போடுறது. முட்டாய் நான் தயவுசெய்து வளம்புறவங்களுக்கு சொல்கிறேன், கொடுக்காதீங்க. திங்கிறியா பாதி தின்னு அப்புறம் தின்னுட்டு என்கிட்ட கேளுன்னு சொல்லுங்க. மெயின் அந்த ராமன் தான் அந்த சேருக்குள்ள தூக்கி போடுறது எனக்கு தெரியுது. அவன் திங்க முடியாது, அவனுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்குவான், சேருக்குள்ள தூக்கி போட்டுருவான், சத்தம் போடுவாங்க. அவன் நிறைய கொடுங்க, தின்னா கொடுங்க, ஒரு பாதி ஸ்வீட் கொடுங்க. அவன் இனிப்பு ரொம்ப திங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவன் இந்த இதுவும் திங்க மாட்டான், அந்த இந்த என்னது இந்த சாமிக்கு பஞ்சாமிரதம் அதுவும் திங்க மாட்டான். கம்பல் பண்ணி கொடுக்காதீங்க அவனுக்கு, யாருக்குமே கம்பல் பண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்சம் கொடுங்க, தின்னப்புறம் வாங்கிட்டோம். கடவுளுடைய பிரசாதம் இது. சேருக்குள்ள எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, எறும்பு அடைஞ்சி அந்த சேருக்குள்ள அவ்வளோ ஆயில் எண்ணெய் வடிச்சு, பாமாயில் நினைக்கிறேன், அவ்வளோ வடிச்சு பரிதாபமாக இருக்கு. நம்மளும் என்ன பண்ணி சேருக்கு மேலே சேரை தூக்கி வச்சு டக்குன்னு அடிக்கி விட்டுட்டு போயிடும், அது நசுக்கி உள்ளேருந்து இவ்வளோ வேலை காட்டு. அன்பானவர்களே, நாம் இதுக்கு பேசாமல் ஒரு கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம், பாவம் கொஞ்சம் குறையவாது செய்யும். ஒரு ஆசிரமத்துக்கு போகாமலாவது இருக்கலாம், பாவம் கொஞ்சம் குறையும் வீட்டிலே இருந்துக்கிட்டா. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு ஆசிரமங்கிறது வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா ரமணாசிரமம், யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம், எவ்வளவு ஆசிரமங்கள் அங்கே புனிதத்தன்மையோடு நடக்கு தெரியுமா? ஒரு கோயிலில் இல்லாத டிசிப்ளின் அந்த ஆசிரமத்தில் இருக்கும். அங்கே அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு எல்லோரும் வரிசையில் அப்படியே தட்டை எடுத்துகிட்டு போய் வரிசையாக வாங்கி அழகாக சாப்பிட்டு தட்டை கழுவி கப்பை கழுவி அங்கே கொண்டு வச்சுருவாங்க. வெள்ளைக்காரன் வரைக்கும், ஃபாரினர் வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரமம் எப்படி நடக்குது. கோயம்புத்தூர் போய் பாருங்கள், ஈஷாவில் போய் பாருங்கள், எப்படி நடக்குது ஒரு ஆசிரமம். கோயிலில் அது நடக்காது. கோயிலில் சாக்கடையும் குப்பையும் அழுக்கும். ஏன் இந்த இந்த இந்துக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? கோயிலுக்கு போயும் ஊரெல்லாம் கோயில் அலைஞ்சும் ஏன் இவ்வளோ துன்பம் உங்களுக்கு? அதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி, பக்தியை பற்றி, கடவுளை பற்றி இன்னும் புரிதல் இல்லை. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிறீங்க கோயிலுக்கு போயிட்டா நமக்கு எல்லாம் வந்துடும், கோயிலில் போய் தீபாராதனை பார்த்துட்டா எல்லாம் கிடச்சிரும், அங்கே போய் மொட்டை போட்டால் எல்லாம் நடந்துடும், இல்லை இங்கே போய் ஏதோ ஒரு நேர்ச்சியை கொடுத்துட்டோம். நடக்காது ராஜா, நடக்காது. திருப்பி நீங்கள் கோயிலில் போய் தவறுகளை பண்ணி பாவத்தை உண்டு பண்ணுறீங்க. உங்கள் வீட்டை விட கோயிலை அசுத்தமாக்குறீங்க. ஒரு ஆசிரமங்கிறது புனிதமானது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், பகவான் யோகி ராம் சுரத்குமாரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் முன்னாடி எனக்கு தெரியாமல் நீங்கள் 1000 தப்பு பண்ணிட்டு போகலாம், எனக்கு பிரச்சனை. அவர் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கிறார், ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இங்கே வந்தால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், வேற எதன் மீதும் ஆசைப்படாதீர்கள். வேற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது, அதெல்லாம் அல்ப பொருட்கள். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் கிடைக்காதது ஞானம். நான் எதுக்கு அந்த நாமத்தை பாடிவிட்டு உங்களை பாட சொல்றேன்? அது ஒரு தீட்சை. அன்னை கூட கோயம்புத்தூர்ல இருந்து வந்த சிவனடியார்கள்லாம் கேட்டாங்க, ஐயா ஒரு மந்திரத்தை நாங்களே சொல்லலாம்ல, அதுக்கு என்ன சக்தி இல்லையா? ஒரு நாமத்தை நாங்களே சொல்லலாம்ல, அதுக்கு சக்தி இல்லையா? இல்லை, இருக்கு, அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் சக்தி எப்போ ஒரு மந்திரத்துக்கு, ஒரு நாமத்துக்கு ஒரு சக்தி எப்போ வரும்? நீங்கள் இப்போ இப்போ சித்திரை மாதம் வெயில் அடிச்சு கொளுத்துது, 10 மூட பஞ்சை கொண்டு விரிச்சு போடுங்க வெயிலில், ஒன்றும் செய்யாது, அப்படியே கிடக்கும். ஆனால் ஒரு குவி லென்ஸை வச்சு அந்த சூரிய ஒளி அப்படியே குவிச்சு கொடுத்தீங்கன்னா டப்புன்னு பஞ்சு தீ பிடிச்சிடும்.
குருவின் மந்திர உபதேசம் அப்படித்தான். குருவின் வாயிலிருந்து நீங்கள் தீட்சையாக அந்த மந்திரத்தை நாமத்தை வாங்கி நீங்கள் விட்டீர்களானால் அது குவிலன்ஸ் மாதிரி டப்புன்னு தீ பிடிச்சிடும். இல்லாமல் நீங்கள் கத்திட்டே கிடந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அப்போ ஒரு குரு கிடைக்காது, ஒரு ஆசிரமம் கிடைக்காது. இங்க வந்தா ஞானத்தை தேடுங்கள், நாமத்தை உச்சரியுங்கள். இங்க இந்த ரெண்டும் தான் இங்க வேற எங்கேயுமே கிடைக்காது. கடையில் காசு கொடுத்து வாங்க முடியாது இதெல்லாம். இந்த ஆசிரமத்துக்கு வந்தா உங்களுடைய கவனம் முழுக்க பக்தியில் இருக்கட்டும், உங்களுடைய கவனம் முழுக்க நாம உச்சாடத்தில் இருக்கட்டும், உங்களுடைய கவனம் முழுக்க சேவையில் இருக்கட்டும். இங்க வந்தும் அதே அட்டகாசத்தை பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. பாவத்தை வாங்காதீங்க. பிறகு சரக்கு விலைக்கு போனேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, சரக்கு விலைக்கு போனேன் இவ்வளோ கஷ்டமாகி போச்சு, சரக்கு விலைக்கு போனேன் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி போச்சு, யாரையும் ஆட்டும் சொல்லக்கூடாது. தயவுசெய்து அப்படிப்பட்டவங்க வர வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் பாவத்தை வாங்கிட்டு போகிறக்கா நான் நடத்துகிறேன். இங்கே வந்தால் நீங்கள் வந்து நல்ல ஞானத்தை வாங்கணும், நல்ல அருளை பெறணும், பக்தியில் பலனை பெறணுங்கிறத என்னுடைய ஆசை. இங்கே வந்து அவ்வளோ சேட்டையும் பண்ணிக்கிட்டு, அவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு, அவ்வளோ வம்பையும் இழுத்துக்கிட்டு, அவ்வளோ சண்டையும் இழுத்துக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு பாவத்தை தேடி தரும். ஐயா ராஜா, நான் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பகவான் யோகி ராம் சுரத்குமார் சாதாரண ஒரு தெய்வம் இல்லை. அவர் கோபத்தை வாங்கி கட்டுனீங்கன்னா அப்புறம் பெரிய கஷ்டம். நான் தான் சொன்னேனே இப்போ ஒரு அம்மாவோட கதையை சொன்னேனே. இதை போல் 1000 சொல்ல முடியும். நேற்று ஒரு வயதான பெரியவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோகி ராம் சுரத்குமார் கூடவே இருந்த பலர் வயசாகி உயிர் போகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப துன்பப்படுறாங்க, வலியில் அவஸ்தைப்படுறாங்க, எல்லாரும் போய் சேரட்டோன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. எப்படி ஏன் அப்போ யோகிராம் சுரத்குமார்ட்ட வந்தோன்னே கர்மா எல்லாம் போயிருமா? போகும். உன் கர்மாவை இல்லாமல் அவர் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நீ நடக்கணும் ராஜா. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் விளையாட்டாக இருக்கிறீங்க, விபரீதமாக இருக்கிறீங்க, விபரீத விளைவுகளை வாங்கி கட்ட போகிறீங்க. நான் உங்களை பயமுறுத்தலை. இது கோயிலுக்கு போனாலும் இதே தான் நான் சொல்கிறேன். கோயிலில் போய் அத்தனை அட்டகாசத்தை பண்ணீங்கன்னா விபரீதமாக தான் போய் முடியும். கோவில்களும் ஆசிரமங்களும் குருவும் தெய்வமும் விளையாட்டு இல்லை ராஜா. நான் தான் சொல்லுவேன், உங்களுடைய அத்தனை அழுக்குகளையும் கலத்தி வீட்டில் வச்சுட்டு இங்கே வாங்க. திருப்பி வீட்டில் வரணும்னா அத்தனை அழுக்கையும் தூக்கி மேலே போட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே வந்தால் உங்களுடைய சிந்தனை முழுக்க யோகி ராம் சுரத்குமார் மேலே இருக்கணும். உங்களுடைய செவி முழுக்க நான் சொல்கிற நாமத்தின் மீது இருக்கணும். உங்களுடைய வாயின் வேலை முழுக்க அந்த நாமத்தை உச்சரிப்பதிலே இருக்கணும். பக்கத்தில் இருக்கவா குண்டி கழுவி இருந்தாருன்னா கழுவல, நமக்கு என்ன பிரச்சனை? நாம கழிவுத்தானே வந்திருக்கோம், அதை மட்டும் தான் பார்க்கணும். இங்கே கொடுக்கறத அல்ப பொருட்கள் மேலே தயவு செய்து ஆசைப்படாதீர்கள். அது ஒரு சந்தோஷத்துக்கு நான் கொடுக்கறது, அவ்வளோதான். அதுலேயே கவனத்தை வைக்காதீங்க. அது நான் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன். பல பேருக்கும் இன்னும் வந்து எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குன்னு உங்கள் சிந்தனையும் செயலையும் இங்கே குவிங்க, இங்கே வைங்க, அவருடைய பாதத்தில் வைங்க. பகவான் கூடவே இருந்த பல பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மோட்சத்தை அடைஞ்சிட்டாங்க, சந்தோஷமாக போய் சேர்ந்தாங்க, வாழ்க்கையில் ஜெயித்தாங்க, கோடியாக பணம் சம்பாதிச்சாங்க. ஆனால் அதுலேயும் கடைசி காலத்தில் சாமி இந்த பூவுலகிலிருந்து போன பிறகு குளிர் விட்டு போய் நிறைய அட்டகாசங்களை பண்ணவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. பல ஆசிரமங்களை நடத்த முடியாமல் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அந்த குரு அருள் இல்லை, திருஅருள் அங்கே இல்லை. பகவானே சொல்லியிருக்கார், ஒரு ஆசிரமத்தில் ஒரு கோயிலில் எவ்வளவு நாள் இந்த பிச்சைக்காரனுடைய புனிதத்தன்மை அங்கே பாதுகாக்கப்படுமோ அதுவரை தான் அந்த பிச்சைக்காரங்க இருப்பான். அது என்னைக்கு பாதுகாக்கிறது தவறுதோ அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரங்க இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறார். தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு 5 மணி நேரம் வரீங்க, மத்தியானம் 3:30 வாரீங்க, ராத்திரி 8-8:30 போகிறீங்க. இந்த 5 மணி நேரமும் உங்களுடைய சிந்தனையும் செயலும் இறைவன்பால் மட்டுமே இருக்கணும். ஆணவம், அகந்தை எல்லாத்தையும் கலத்தி வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க தயவு செய்து. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரே நைட்டில் உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி உயரும். திருப்பி நான் சொல்கிறேன், ஒரே நைட்டில் உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி உயரும். இது இந்த ஆசிரமத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா ஆசிரமத்துக்கும் பொருந்தும், எல்லா கோயிலுக்கும் பொருந்தும். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பல கோயில்கள் 30 ஆண்டு 40 ஆண்டு நடத்தி இன்னைக்கு ஏன் பெருசாக நடக்க மாட்டேங்குது? அந்த கோயில்லையும் அரசியல், பாலிடிக்ஸு, சண்டை, சச்சரவு, நீ பெருசா நாம் பெருசா, அதனால தான் அந்த கோயில்கள் நடக்க மாட்டேங்குது. ஐயா, நான் திருப்பி உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாதம் பணிஞ்சு கெஞ்சி கேட்குறேன், இங்கே இந்த வேலை வேண்டாம். இங்கே வந்தால் எல்லோரும் இறைவனுடைய அடியார்கள்,
இங்கே வந்தா எல்லோரும் இறைவனுக்கு சேவை செய்கிற வேலைக்காரர்கள். அந்த சிந்தனையோட வாங்க தயவு செய்து. இங்க என்ன கொடுத்தாலும் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை. அதனால ஒரு மசரு கூட பிரயோஜனம் கிடையாது, ஒரு மசரு கூட பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒரு ஆசிரமத்துக்குள்ள வரும்போது எனக்கு ஞானம் வேணும், எனக்கு பக்தி வேணும், எனக்கு ஆன்மீகத்தை பத்தி அறியணும், எனக்கு இறையருள் வேணும். அதுலதான் அவங்க கவனம் இருக்கணும். செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு ஏற்படுங்கிறார். அங்கே வர பல பேரை நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதுல தான் இருக்கு கவனம். ரோலை தூக்கிட்டு ஓடிடுறான். எனக்கு ஒரு 4 ரோல் தாங்க. எப்பா வந்திருக்க ஆள்கள் எல்லாம் ரோல் கொடுக்காண்டாமாப்பா, ரோல் ரோல் கண்ணை தப்பி ரோலை தூக்கிட்டு ஓடிடுறான். அங்கே கீழே பைக்க பதுக்குறான். கீழே சாப்பாடை சர்வ் பண்ண கொடுத்தா தூக்கி பைக்க பதுக்கி வைக்கிறான், கவருக்கு பதுக்கி வைக்கிறான், ஒழிச்சு வைக்கிறான். எப்பா ஏற்கனவே நீ நரகத்தின் விளிம்பில் கடந்து துடிச்சிட்டு கிடக்குற, எண்ணெய் சட்டியில் போட்டு கொதிக்க வச்ச மாதிரி கொதிச்சுட்டு கிடக்குற, திருப்பி அந்த பாவத்தை தானே வந்து வாங்கி கட்டுற. இங்கே வந்து எதுக்குப்பா எதுக்குப்பா? அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குப்பா. நான் சத்தியமாக சொல்ல, இந்த ரோல் எத்தனை தடவை வாங்கியிருப்போம். ஒரே ஒரு நாள் நான் ஒரு ரோல் சாப்பிட்டேன். சாப்பிட்றது இல்லையே, யாரோ தின்னு பாவத்தை வாங்கிட்டு போட்டு எனக்கு தேவையில்லை. ஐயா ராஜா, கடவுளுடைய ஞானம் பெரிதா, கடவுளுடைய அருள் பெரிதா? கேவலம் இந்த மாதிரி விஷயத்தில் போய் நீங்கள் அடி போட்டு மண்டையை போட்டு அதில் ஆசையை வச்சு இங்கே நான் இவ்வளோ நேரம் போட்டு உலகத்துலது என்ன பிரயோஜனம் இருக்கு ராஜா? பிறகு அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் கஷ்டப்படாமல் இருக்கிறது காரணம் இந்த ஒரு வித்தியாசம்தான், இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான். அது புரிஞ்சுக்கோங்க. எந்த நிலையிலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் பேரானந்தத்தோடு இருக்கிறேன், எந்த நிலையிலும் பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு நான் இருக்கிறேன்னா இந்த ஒரு வித்தியாசம் தான் ராஜா. உங்களுக்கு எனக்கு இந்த ஒரு வித்தியாசம் தான். நானும் உங்களை மாதிரி தான் நாமத்தை பாடுறேன், நானும் உங்களை மாதிரி தான் பக்தி வைக்கிறேன். ஆனால் எதன் மேலே பற்று வைக்கக்கூடாதோ, எதன் மேலே ஆசை வைக்கக்கூடாதோ நான் வைக்கிறது இல்லை ராஜா, வைக்கிறது இல்லை. அதான உண்மை உஷா, நான் வைக்கிறது இல்லை. ஏன் என்னை பார்த்து நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க? ஏன் என்ன பார்த்து திருந்த மாட்டேங்கிறீங்க? இதை விட்டுக்கிட்டு பாக்கி எல்லாத்துலேயும் ஒரு கவனம் போகுது ராஜா. அன்பானவர்கள், இதை சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன். ஏன்னா அடுத்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஆமாம் இவர் தந்துக்கிட்டு சொல்லி கேட்டார். இது அப்படி இல்லை, அப்படி இல்லை. நாளைக்கு நீங்கள் என்ன இப்போ ஏற்கனவே ஒரு அம்மா குறுக்கு பிடின்னு வரதே இல்லை. இப்படி தான் நான் சரக்கு விலைக்கு போனேன், யோகி ராமசாமி நாம பிரச்சாரம் கூட்டிட்டு போய் எனக்கு ஒன்றும் சரியாகலை. எங்கே போனாலும் சரியாகாது. நீ மண்டகாட்டுக்கு போனாலும் சரியாகாது, சுசீந்திரன் கோயில் போனாலும் சரியாகாது. எப்படி சரியாகும்? இதே புத்தி தானே உனக்கு அங்கேயும் வரும். ஐயா, கோயிலுங்கிறது வேற, ஆசிரமங்கிறது வேற. இந்த மாதிரி உபதேசம் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு நல்வழி சொல்லி தரமாட்டாங்க. தயவு செய்து இந்த அடியேவன் சொல்றத கொஞ்சம் காதில் வச்சுக்கோங்க. இங்க வராதவங்க கிட்ட போய் சொல்லுங்க. இந்த வீடியோ குரூப்ல வரப்போ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செய்து இந்த ஆசிரமத்துக்குள்ள வரும்போது அன்போடு வாங்க, அருளாசியோடு வாங்க, பகவானுக்கு மேல பக்தியோடு வாங்க. இந்த ஆசிரமத்துக்குள்ள வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்த ஆசிரமத்துக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், பகவானை பற்றிய புரிதல் வேணும், ஆன்மீக உணர்வு வேணும், பகவானுடைய அருளாசி வேணும், எனக்கு அவரிடமிருந்து வரங்கள் வேணும். அதற்காகத்தான் நான் இங்கே வரேன். எனக்கு வேற எதுவுமே இங்கே தராட்டாலும் பிரச்சனை இல்லை என்கிற ஒரே ஒரு சிந்தனையோடு வாங்க. ஆசிரமத்தில் ஒன்றும் கிடைக்காட்டாலும் உங்கள் வீட்டில் அத்தனை அருளாசியும் கிடைக்கும், பகவானுடைய அருளாசி. செல்வம் கொழிக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன். அடியேன் எதுக்கும் ஆசைப்படலை. அன்னைக்கு சித்திரை ஒன்று கூட நான் கதை சொன்னேன், வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரணாகதி என்கிற ஒன்று இருந்தால் பகவான் வாரி தருவார். இந்த சரணாகதி இல்லாமல் நீங்களே சட்டத்தை கையில் எடுக்கிறதன் மூலமாக தான் பாவத்தை வாங்கி கட்டுறீங்க. அன்பானவர்களே, மீண்டும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களை குற்றமாக சொல்லலை, குறையாக சொல்லலை. உங்களுக்கு ஒரு புத்திமதியை நான் உணர்ந்ததால் சொல்கிறேன், தெரிஞ்சதால் சொல்கிறேன். உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தயவு செய்து இனிமேல் அல்ப பொருட்களின் மீது ஆசை வைக்காதீர்கள். அது எல்லாருக்கும் கிடைக்கும். அது ஏன் பாதி பேர் கொடுத்து பாதி பேர் கொடுக்க மாட்டோம்? எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். சரி, அப்படி 10 பூரி கிடைக்காட்டதான் இப்போ என்ன? ஒரு நாள் பட்னியோட போனாதான் என்ன? இல்லை யாரையாவது பட்னியோட அனுப்புகிறோமா? பூரி கிடைக்காட்ட நடராஜா உடனே போய் ஆப்பத்தை வாங்கிட்டு வந்துடுறான். அப்படி நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ராஜா. அது எங்கே வேணாலும் நமக்கு கிடைக்கும், எந்த ஹோட்டல் வேணாலும் கிடைக்கும். நான் தயவு செய்து சொல்கிறேன்னு திருப்பி நீங்கள் தப்பாக நினைக்காது. இந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், இந்த இடத்துக்கு வந்ததால் என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் எங்களுக்கு நல்லா செழிக்கணும், இங்கே வந்ததால் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பகவான் யோகி ராம் சுரத்குமாரை புரிந்து கொள்ளுங்கள், தெய்வத்தை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே மட்டும் இந்த உபதேசம் இல்லை, கோயிலுக்கு போனாலும் இப்படி தான். விட்டு கொடுங்க. ஒருத்தன் முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்கிறான், நான் போ ராஜா, போ இப்போ முன்னுக்கு போ, தயவு செய்து போ, ஒதுங்கிருங்க. இல்லை உங்களுக்கு ஐயர் எல்லாருக்கும் பெரிய பெரிய பார்சலாக தூக்கி கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒன்றும் தரலையா, அவன்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க.
அவன் 100 கொடுத்தா 500 கொடுத்தா அவனுக்கு பெரிய பார்சலா தூக்கி கொடுத்தா எனக்கு ஒன்றும் தரலையா? ஒன்றும் வேண்டாம். அவன் யார் உங்களுக்கு தர்றதுக்கு? உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு கோயிலும் பிரசாதம் கை நீட்டி வாங்க மாட்டேன். அவனா தர்றது நமக்கு பிரசாதம் பகவான் தருவார் என்கிற சிந்தனையோடு நீங்கள் இருங்கள். இந்த புரிதலோடு இருங்கள் அன்பானவர்களே. இந்த புரிதல் இல்லாவிட்டால் உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து வழிபாடுகளில் கலந்து கொண்டு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. உண்மையிலே நான் சொல்கிறேன். நீங்கள் கடவுளுக்கு எதுவும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் கடவுள்கிட்ட இந்த மாதிரி மோசமான நடவடிக்கைகளை தயவு செய்து வைக்காதீங்க. இது மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிக்குது. இந்த ஆசிரமம் உங்களுடைய ஆசிரமம். இந்த ஆசிரமம் உங்கள் அனைவருக்குமான அருளாசி வழங்குகிற ஒரு ஆசிரமம். இந்த இடத்தினுடைய தூய்மையும் சுத்தமும் உங்கள் கையிலே இருக்குது. இந்த இடத்தினுடைய சுகாதாரமும் உங்கள் கையில் இருக்குது. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். அந்த பாத்ரூம்குள்ளே யாரும் உட்கார்ந்து ஒன்றுக்கு போகிறதில்லன்னு எனக்கு நல்லா தெரியுது. எல்லோரும் நட்டமாங்கிட்டு தான் போகிறீங்க. நான் இதெல்லாம் பேசக்கூடாது. அந்த சைடில் சிந்துது இல்லை, வெளியெல்லாம் தெறிக்குது இல்லை, அதை அப்படியே நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிட்டு உங்கள் பாட்டுக்கு வந்துடுறீங்க. ஐயா, இது ஒரு ஆசிரமம். நேர் ஏத்தால சாமி இருக்காருங்க. அந்த ஷவரை எடுத்து சுற்றி அடிச்சு விடுங்க ஐயா. நான் கேமரா வச்சு ஒன்றும் பார்க்க வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நாங்கள் அனாட்டமி படிச்சிருக்கோம். யாரும் குத்த வைக்கிறதில்லை, எனக்கு தெரியும். நான் உங்களை குறையா சொல்லலை. அந்த ஷவர் எடுத்து லேசாக சுற்றி அடிச்சு விட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வாங்க. இதில் என்ன தப்பு இருக்குங்க? இந்த ஆசிரமம் நமக்கான ஆசிரமம். இங்கே தெய்வம் குடி இருக்குது, இங்கே தெய்வம் இருக்குது. இந்த தெய்வத்துக்கு நம்ம இப்படி அசிங்கம் பண்ணி போட்டுட்டு போகிறோமே, இப்படி அசிங்கமாக ஆக்கிட்டு போகிறோமேன்னு தயவு செய்து நினச்சி பாருங்கள். நீங்கள் கடவுள் இங்கே உட்கார்ந்துருக்கார், நமக்கெல்லாம் அருளாசி வழங்க உட்கார்ந்துருக்கார். ஐயா, நீங்கள் கடவுளை கும்பிட வரலாம், ஏதாவது பொருட்காட்சிக்கு போகலாமே, அங்கேயும் இப்படி தான் ஏதாவது படமாக ஷோவாக வச்சுருப்பான். இது ஒரு அருள் நிறைந்த ஆசிரமம். இங்கே வந்த அருளை பெறுவதற்கு தான் நாம் துடிக்கணும். கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெறத்தான் துடிக்கணும். இந்த கணம் முதலாவது நீங்கள் எல்லாரும் கண்ணை வராதவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த ஆசிரமம் நம்முடைய ஆசிரமம். இந்த ஆசிரமத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம எல்லோரும் பங்கிட்டு சாப்பிடணும். என்ன அருப்பிரசாதம் இருக்கோ, அண்ணே நடராஜண்ணே, ராஜண்ணே, எவ்வளோ அண்ணே இருக்குது பாருங்கண்ணே, எல்லாம் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்ண்ணே. எத்தனை ஆள் இருக்குது, எத்தனை ஆள் இருக்குது, எவ்வளோ இருக்காங்க, சரிண்ணே இதை 2ஆக கட் பண்ணுங்கண்ணே, இந்த ரோலை 2ஆக கட் பண்ணுங்கண்ணே, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோண்ணே. இதுதான் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஆனால் எத்தனை பூரிண்ணே இருக்குது, எல்லாம் ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோண்ணே, இல்லை பாதி சாப்பிடுவோண்ணே, போதும்ண்ணே. நீங்கள் நம்ம பக்தர்கள், நம்மெல்லாம் ஒரே குடும்பம். ஆனால் எவ்வளோண்ணே இருக்குது பாருங்கண்ணே, எல்லோரும் சேர்ந்து, ஆனால் இருக்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இருக்கிறத எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதுதான் நல்லாயிருக்கும். அதான் நல்லாயிருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், இதுக்கு மேலே செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி விரயம் பண்ணுறது, சேருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு போகிறது, அங்கே தூக்கி போட்டுட்டு போகிறது, கேட்டுக்கு முன்னு குப்பையை தூக்கி போடுறது, யாராவது உதவிக்காது வரீங்களா? காலையிலேருந்து நாங்கள் தானே கஷ்டப்படுறோம். கக்கூசை கழுவுறதுலேருந்து, வாஷ் பேஷனை கழுவுறதுலேருந்து, இங்கே ஃபுல்லாக மாப் போடல நாங்கள் தானம்மா செய்யணும். அப்போ நீங்கள் வந்தால் நீங்கள் சுத்தப்படுத்த சொல்லலை, உங்களை கழுவ சொல்லலை, துடைக்க சொல்லலை. ஏன் இந்த குப்பையை அது இந்த பாட்டில் மூடி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடறான்? ஏங்க அப்படி ஒரு கொலைவரி? பாட்டில் தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு போயிடறான். ஆனால் அழகாக அடுக்கி வச்சுருக்கு பாரு அந்த இடத்துல. இதே போல் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதில் வச்சுட்டு போகிறதுக்கு என்ன பிரச்சனை? ஒரு டீ கப் எடுத்தால் நீங்களே எல்லாம் டீ குடிச்சாச்சா, கப்பை எல்லாம் கொண்டு அக்கா இருந்தாங்க, தப்பு இருந்தாங்க, கொடுக்கலாம்ல. இந்த உணர்வை நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதை சும்மா சும்மா நம்ம பேச முடியாது. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடி உங்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும். உங்கள் வீடுகளெல்லாம் மகிழ்ச்சி நிலவணும். உங்கள் எல்லோருக்கும் தொழில் விருத்தி ஆகணும். உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிற ஒரே ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நடத்துகிறோம். நாங்கள் இந்த ஒரு சாமியை நாங்கள் கேட்டபடி நாங்கள் மட்டும் வச்சு கும்பிட தெரியாதா? ஏன் எல்லா ஜனங்களும் வரட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறதா கொண்டாடுறோம். தயவுசெய்து இந்த புரிதலை எல்லா ஜனங்களும் புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வித்தியாசமானவன், கடவுள் வேறு விதமானவன். நீங்கள் என்ன செய்தாலும் பொறுத்துட்டு போவாங்கிறது கிடையாதுங்க. அதனால தான் ஹிந்துக்கள் இவ்வளோ பாடாப்படுறோம், இவ்வளோ துன்பப்படுறோம். ஏன் எந்த கோயிலுக்கு போய் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது? ஏன் கோயிலாக அலைஞ்சு நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது? காரணம், வெளியும் குப்பையை போடுறோம், மனசுக்குள்ளேயும் குப்பையை போடுறோம். இந்த ரெண்டையும் நீங்கள் தூய்மையாக வைக்க படிச்சுட்டாலே இறைவனுடைய சித்தம் உங்களுக்கு அனுகூலம் அப்படியே கிடைக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த சாதாரண சின்ன புரிதல் உங்களுக்கு வராத வரை, நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியாத வரை, எந்த கோயிலுக்கு போனாலும் சிவபெருமானே உங்கள் முன்னுக்கு வந்து நின்னாலும் பிரயோஜனம் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழிமுறையை வச்சு சொல்கிறேன். பகவான் யோகி ராம் சுரத்குமாரை புரிந்து கொள்ளுங்கள். நான் வந்தேன், பாத பூஜை பண்ணேன்னு பெருமையோடு நினைக்காதீங்க. ஏம்மா ஃபேனை போடுமா, ஏம்மா ஃபேனை போட்டுட்டுருமா, ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தவளை ஃபேனை போடுமா. இந்த பகவான் யோகிராம் சுரத்குமார் தான் நான் பாத பூஜை பண்ணேன், எனக்கே அப்படி கெட்டது நடக்கு. பகவான் கூடவே இருந்தவங்களே அடித்து துவச்சி காய போட்டிருக்கார். பகவான் கூடவே 30 வருஷம் 40 வருஷம் இருந்தவங்களே அடித்து துவச்சி காய போட்டிருக்காரு. பார்த்துக்கோங்க. நான் அங்கே தானே இருக்கேன்னு சொல்லிங்க அவ்வளோ அட்டகாசத்தையும் பண்ணா விட்டுருவாரா?
பரமசிவனுக்கு கழுத்தில் நீங்கள் பாம்பாக இருந்தாலும் ஒழுங்காக இருக்கலைன்னா ஒரு நாள் பருந்து தூக்கிட்டு போயிடும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். பக்தியோடு இருங்க, பயபக்தியோடு இருங்க. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய்.